ஹாய், நான் உங்கள் ஜெய். இது உங்கள் ரூட் டு டாப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவிக்ஸ் பாலிட்டியில் 6th ஃபஸ்ட்டு யூனிட் பார்க்குறோம். இது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், பெருசாக டீட்டெயில்ஸ் இருக்காது. ஸ்ட்ராட்டஜிக்கு கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு இது பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் லெசன் வந்து என்னென்னா பன்முகத்தன்மையினை அறிவோம். பன்முகத்தன்மைனா வெவ்வேறு மொழி பேசக்கூடிய வெவ்வேறு மக்கள் வந்து ஒரே குழுவாக வாழ்கிறோம் சமுதாயத்தில் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இது சும்மா ஸ்கூல் பசங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பன்முகத்தன்மைங்கிறது நம்ம இந்தியா வந்து 5000 வருடத்துக்கு பழமையான நாகரிகத்தை கொண்டு இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே வந்து மக்கள் வந்து ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு ஆதி காலத்திலே பரவியிருக்காங்கன்ட்டு. இப்போ நம்ம இந்தியாவில் என்னென்ன இனங்கள் கலந்துருக்காங்கன்னா திராவிட இனம், நீக்கிரிடோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள். இந்த இனமெல்லாம் கலந்து இருக்கும் நவீன இந்திய நாகரிகத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற பன்முகத்தன்மை வந்து எது அடிப்படையில் இருக்குன்னா நில அமைப்பு, அப்புறம் வாழ்க்கை முறையை பொறுத்து இருக்குது. சமூக பன்முகத்தன்மை, சமயம், மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. சமயம்னா குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட சமயத்தை பின்பற்றுறாங்க. மொழினா குறிப்பிட்ட மொழியை மட்டும் பேசுகிற மக்கள். பண்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கும், இந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறையான பன்முகத்தன்மைன்னா என்னென்னா, அதான் ஒரு கண்டம்னு எடுத்துகிட்டா அதில் மலை, பீடபூமி, சமவெளி, ஆறு, கடல் எல்லாமே இருக்கும். இதே மாதிரியான அனைத்து இதுவும் கொண்டு இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து துணை கண்டம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் பள்ளத்தாக்கு, மலை, சமவெளி, தீவு, பாலைவனம், கடற்கரை, இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. இந்த நில அமைப்பு எப்படி மாறுதுன்னா அங்கே இருக்கிற தாவரம், விலங்கு, மக்கள், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன மாதிரி தொழில் செய்கிறாங்கங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்துடும். ஓகேங்களா. இது வந்து என்னென்னா மேகாலயாவில் இருக்கிற மவுசின்ராம்ங்கிறது தான் அதிக மழை பொழியும் பகுதி. அதே ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சால்மர் தான் குறைவான மழை பொழியும் பகுதி இந்தியாவில். சரிங்களா. அடுத்ததான் அங்கே சொன்ன எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருப்பாங்க. சமூக பன்முகத்தன்மைனா எப்படி இருக்குது, குடும்பமும் சமூகமாக இருக்கிறது. அப்புறம் மதம், ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுறது மூலமாக மொழிசார் பன்முகத்தன்மை. 122 முக்கிய மொழி இருக்குது. அதாவது 2001 சென்சஸ் படி 122 முக்கிய மொழிகள் இருக்கான். அது போக 1599 மொழிகள் வந்து இந்தியாவில் இருக்கான். வந்து இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன் அப்படின்னு 4 மொழி குடும்பமாக பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா. இங்கே வந்து 2011 படி மக்கள் தொகை அதிக மொழி எந்த மொழி பேசுகிறாங்கங்கிறத பொறுத்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் என்ன பார்த்துங்க, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா பார்த்துங்க. அப்புறம் இங்கெல்லாம் சும்மா ஸ்டோரி தான் இருக்கும். அதான் நம்மளோட அரசியலமைப்போட 8வது அட்டவணையில் 22 மொழிகள் வந்து அலுவல மொழியாக சேர்க்கப்பட்டிருக்கு. அப்புறம் 2004 வருஷம் வந்து செம்மொழியாக வந்து தமிழ் மொழி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. 2004. அதுக்கப்புறம் இப்போ 6 மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதம் வந்து 2005 சேர்த்திருப்பாங்க. தெலுங்கும் கன்னடமும் 2008. ஒரியா வந்து 2013. சரி, மலையாளம் 2013லையும் ஒரியா வந்து 2016லையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு 6 லாங்குவேஜஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, இந்த 6 லாங்குவேஜ் சொல்லியிருப்பாங்க. ஒரியாவுக்கு அப்புறம் மராத்தி வந்து 2020. மராத்தி, பாலி மொழி, பிராகிருத மொழி, அசாமீஸ் மொழி, பெங்காலி மொழி, இதுவும் வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே 2024 அக்டோபரில் தான் அறிவிச்சிருக்காங்க. இப்போ மொத்தம் 11 மொழிகள் வந்து இதாக குறிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இப்போ வந்து அந்த கலாச்சாரம் இதை பொறுத்து வர்றப்போ ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவங்க ஒவ்வொரு மாதிரி கட்டிடங்கள் எழுப்பியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கோம்.
இந்திய தொல்லியல் துறையில இதுவரை கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுல 60% தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சிருக்கு. அதுல பெரும்பாலான கல்வெட்டுகள் வந்து தமிழ்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தமிழ் தான் மூத்த மொழிங்கிற ஒரு இது வரும். ஓகேங்களா? அப்புறம் புகழ்பெற்ற நடனங்கள், இசைகள். இசையும் நடனமும் ஒன்றே இதா வரும். இப்போ இசையில பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை இதெல்லாம் வந்து இசை வடிவங்கள். அதே நடனங்கள் இதுதான் ஸ்டாட்டிக் ஜிகே. இது பார்த்து வச்சுக்கலாம். முன்ன கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு தெரியறதில்ல. இப்போ தமிழ்நாடோட புகழ்பெற்ற நடனங்கள்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். அதே கேரளா எடுத்துட்டிங்கன்னா தெய்யம், மோகினியாட்டம், பஞ்சாபில் பாங்க்ரா, குஜராத்தில் கார்பா, தாண்டியா, ராஜஸ்தானில் கல்பேலியா, கூமர், உத்தரப்பிரதேசில் ராசலீலா, உத்தரகண்டில் சோலியா, அசாமில் பிஹு. ஓகேங்களா? இப்போ வேறு என்ன சொல்லியிருப்பாங்க? அதான் நாட்டுப்பற்றுங்கிற ஒரு உணர்வு என்னதான் வேற்றுமை இருந்தாலும் நாம் எதனால் ஒற்றுமையாக இருக்கோம்னா நாட்டுப்பற்றுங்கிற ஒரு இதில் எல்லாருமே ஒன்றாயிரணும். தேசிய சின்னங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் இது எல்லாம் வந்து நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறதுக்காக நமக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இருக்குதுன்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற தன்னோட நூலில் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன இருக்குது? இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் வந்து இருக்கிறதுனால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்னு வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த லெசனில் பார்க்குறதுக்கு வேற ஒரு டேட்டா இல்லை. ஓகேங்களா? இந்த கலைச்சொற்கள் பார்த்துக்கிறதுனா பார்க்கலாம். கலைச்சொற்கள் இது ஒன்றும் இது இல்லை. நமக்கு அங்கே ஹிஸ்ட்ரியில் இதுலாம் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி வரும். இது நமக்கு பெருசாக தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த லெசனில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.